2016 மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிக்கப் அந்த ஃபால்ட் தான் நான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வரும்போது நான் அது பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் நான் செக் பண்ணேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் EGR பிளாக் ஆயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ EGR கம்ப்ளைண்ட் இப்போ பார்த்தேன். இப்போ இது உள்ள நான் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எவ்வளோ இருக்குது பாருங்க. இதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ இந்த இன்டாக் மேனிஃபோல்டு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்பவுமே EGR வந்து பார்த்தீங்கன்னா அந்த EGR சிஸ்டம் கூலர் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டஸ்ட் இருக்காது. ஏன்னா EGRக்கு அப்புறம் வர பேசேஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டு தான். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EGR நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இன்டாக்கோட மேனிஃபோல்டோட போல்டுங்க எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு இன்டாக் நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிளாக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இன்டாக்ல எவ்வளோ இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா EGRோட பாடி எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன். EGR வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சாலினாய்டு வால்வு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் அதுலேயும் அவ்வளோ டஸ்ட்லாம் போகாது. இப்போ அதனால் இந்த பாடியில் உங்களுக்கு அதே மாதிரி இன்டாக் மேனிஃபோல்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் EGR வால்வு. இதில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. இதில் கரெக்டாக தான் இருக்குது. மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன். அதே மாதிரி இன்டர்கூலர் பைப்பும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னா இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் தான். இந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கழட்டி க்ளீன் பண்ணேன். ஆனால் நான் க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் திருப்பி எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் EGR ரொம்ப பிளாக்காக இருக்குது. இன்டாக் மேனிஃபோல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டெல்லாம் பிளாக்காக இருக்குன்னு நான் இப்போ பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்டாக் மேனிஃபோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எக்ஸாஸ்ட் கேஸ் வர போர்ட்டு. இந்த போர்ட் வழியாக வந்து தான் உங்களுக்கு EGRல அந்த இன்டாக் ஃபுல்லாக போகும். இந்த ஒரு இது மட்டும் தான் இப்போ நான் க்ளீன் பண்ணலாம். திருப்பி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்டாக் போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். டெய்லி சம்பளம் வர மாதிரி இதோட இந்த டாடா ஜஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்டோட EGR க்ளீன் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். நான் வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இன்டாக் மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது. EGRனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டு பிளாக் ஆகுது. அதனால தான் நான் இப்போ அதை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஓடிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் இல்லை 2 லட்சம் கிலோமீட்டரில் வந்து கூட பிளாக் ஆகும். ஆனால் இந்த வண்டியில் நீங்கள் அந்த பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரை நீங்கள் கட்டி பார்க்கும்போதே தெரியும் அதில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்லெட்ஜ் அடைச்சிருக்குன்னு. அதை பார்த்து கூட நீங்கள் EGR நீங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கு இன்டாக் மேனிஃபோல்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டாக் மேனிஃபோல்டு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி EGRோட வால் கண்ட்ரோல் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.